பண மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. மக்களவைத் தேர்தலின் போது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரின் தேர்தல் செலவுக்காக நத்தம் விஸ்வநாதனிடம் 2,97,90,700 ரூபாய் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த தொகையை திரும்ப அளிக்காமல் நத்தம் விஸ்வநாதன் மோசடி செய்துவிட்டதாக திண்டுக்கல் ஒன்றிய அதிமுக இளைஞரணி செயலாளர் சபாபதி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் கொலை, மிரட்டல், மோசடி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் நத்தம் விஸ்வநாதன் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தன் மீது பொய் வழக்கு பதியப்பட்டிருப்பதாக முறையிட்டு நத்தம் விஸ்வநாதன் முன்ஜாமீன் கோரியிருந்தார். வாரத்தில் ஒரு நாள் திண்டுக்கல் வடக்கு காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் நத்தம் விஸ்வநாதனுக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது.